உங்களுக்கு கவிதைகள் பிடிக்குமா? நம்ம ஆதிபகவன் புலனக்குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வர பயனுள்ள வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி உரைக்கு போயிடலாம். நன்றி உரைக்கு வரவங்கள பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும். போன கவியரங்கத்தில் அவங்கள நான் மறந்துட்டேன். கவியரங்கத்தில் ஏன்னா ஆல்ரெடி எண்ணிக்கை என்ன வேணும் 52 புலவர்கள்ங்க. கண்டிப்பாக எல்லாரையும் நம்ம போட முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போது இவங்க மேடமை விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை நாசூக்கா அதை பாருங்கள் அவங்களுடைய திறமை. ஒரு கவிதையை எழுதி இந்த கவியரங்கத்துக்கும் அவங்கள வந்து மைண்டில் வந்து ஏன்னா 12 பேர், இதுவே 10, 12 ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். 11 ஆகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ பேர் இருக்கே அப்படின்னு கவியரங்கத்துக்குன்னு பார்த்துட்டு அவங்கள நன்றி உரைக்க சொல்லியிருந்தேன். ஐயா நான் வந்து ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறேன் அப்படின்னு கவிதையை வாசித்தாங்க. எதுங்க அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு. போன கவியரங்கத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தீங்களா மற்றவங்களுக்கு, அதில் தான் நான் கவிதையை வாசித்தேன்னாங்க. சுருக்குன்னு மண்டையில் அடிச்சது. என்னென்னா அதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா என்ன கவியரங்கத்தில் போடலையே, நான் எப்படி கவியரங்கத்தில் எவ்வளோ அந்த கவிதையில் ஒரு தாக்கத்தோடு எப்படி நான் கவிதை எழுதுறேன் அப்படின்றது. இதை சொன்னேன். இல்லைங்க இந்த மாதிரி சிந்தனையில் உங்களுக்கு நான் புரிய வைக்கணுன்றதுக்கெல்லாம் நான் பண்ணலங்க அப்படின்னாங்க மேடம். அவங்க அந்த மாதிரி சிந்தனையில் சொல்லலைனாலும் அதை புரிஞ்சிக்க வேண்டியது என் கடமை. அது ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் ஏன் இந்த தடவை நீங்கள் நன்றி வரைக்கும் முடிச்சு ஒரு 3 நாள் மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்த கவியரங்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவிதையை வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். அது ஏன் அடுத்தது எதையுமே இன்றைய செய்கை இன்னைய செய்கை இனிதே செய்கைன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். அவங்களுக்கு ஃபோனை பண்ணி நீங்கள் நன்றி உரை பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வந்து அதுக்கு பதில் வேற ஒருத்தர் நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரிங்க சார்ன்னு. என்னங்க எதனா வருத்தம் இருக்கான்னு? இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் வச்சுருப்பீங்கன்னு. இல்லைங்க நன்றி உரை உங்களை போடலன்னா அதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தால் தான் சொல்லுவேன். இல்லைனா அப்செட் ஆக்குற மாதிரி நான் சொல்லுவேனான்னு. புரியலையே நாங்கள் நீங்கள் கவியரங்கத்திலே கவிதையை வாசிக்கலாமே அப்படின்ட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஆனால் நான் நன்றி உரைக்கு அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டேன். அதில் அப்படியே லயித்து ரசித்து எழுதிட்டதால் அதை விட்டுட்டு வர முடியல. நான் நன்றி உரை சொல்லிக்கிறேன் அப்படின்னாங்க. அதாவது கவியரங்கத்தில் கவிதை பாடணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் நன்றியுரையை எந்த அளவுக்கு ரசித்து கவிதை எழுதிட்டு அதை விட்டுட்டு மீள முடியாமல் நான் நன்றியுரையிலே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றது உண்மையிலே பாராட்டணும். அவங்களுடைய நன்றியுரையை கேட்டுட்டு நம்ம அப்புறம் நேருடைய பின்னூட்டத்துக்கு போயிடலாம். வாங்க மேடம். புலவர் வந்து ஜெனபாரதி தங்கராஜ் அவர்கள் வரப்போகிறாங்க நன்றியுரைக்கு. வாருங்கள். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 தொகையாலும் 25 பாட்டாலும் பட்டாய் சிறக்கும் 10 கீழ் கணக்காலும் காவியங்கள் பல நயந்தாலும் காலங்கள் பல கடந்தாலும் வண்ணங்கள் மாறாத பல கன்னி தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். இவை இரண்டிற்கும் முன்னரே ஆசானுக்கு என் முதன்மை வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். கனவிலும் நினையாது அனுபவம் புதுமையாய் எனக்கு ஒரு நல்வாய்ப்பு நல்கியவரே, பந்தையிலே பிறந்தவரே, லண்டன் காற்றை சுவாசிப்பவரே, மரியாதைக்குரிய விஜிராஜிக்கு பிறந்தவரே, கவி புனைவதில் வீராதி வீரனே, புலவர்களுக்கெல்லாம் புலவர், கவிஞர்களுக்கெல்லாம் அரசனாம். இவர் எழுதாத கவிதை பாவகையில் எப்புலவரும் கவிஞரும் இன்று வரை எழுதியதில்லை. அதுபோல இவர் எழுதிய பா போன்று 3000 ஆண்டுகளில் இன்று வரையிலும் ஒரு புலவரும் எழுதியதில்லை. இதனை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலும் நாம் சொல்லவில்லை என்றால் யார்தான் சொல்வது? நம்மவர்களுக்கே தெரியாது அல்லவா? எங்கள் நல் புலவரே, சங்கு சுட்டாலும் வெண்மை போகாது, மகராசர் லண்டன் சென்றாலும் பாசம் குறையாது என்பது போல அனைவரையும் சமமாக பாவிப்பவரே, அனைவரின் எண்ணத்திற்கும் நன்மதிப்பிடுபவரே, எங்கள் குருவே, உமக்கு நன்றி கலந்த வணக்கம் ஐயா. கவியரங்கத்தை ஜாலியாக பார்த்து ரசித்திடலாம் என்றெண்ணி இருந்தேன். பொறுப்பதனை அதிகம் கொடுத்தீரே மகராசரே. நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஆகிவிடுவேன், கவலை வேண்டாம். இறை வணக்கம். தேனின் சுவையாய் திகிட்டாத இன்பமாய் தித்திக்கும் குரலாய் வந்தையிலே பிறந்தவரே, இறை இன்பம் கொண்டவரே, இயல்பாய் இறை வணக்கத்தை ஆதிபகவன் குழுவில் பாமாலை இட்டவரே, உமக்கு நன்றியினை சொல்லிடவா அல்லது வாழ்த்து என்னும் பூங்கொட்டை தந்திடவா? இந்திரா சகோதரிக்கு நன்றிகள். வரவேற்புரை. உமது பேச்சு திராட்சை கொத்தம்மா, கற்கண்டாய் தித்திக்கும் தேன்மலர் கொத்தம்மா. நமது ஆசானையும் வரவேற்று வணக்கம் சொன்னவரே, கவிநயத்திலே தள்ளாடும் கவிஞர்களின் கிண்ணம் நிரம்பிய போதை வரிகளை எடுத்துரைக்க வந்தவரை, ஆதிபகவன் வாசலிலே வரவேற்று பூமாலை இட்டவரை,
விருந்தினரை வாசலிலே வரவேற்கும் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் அறிந்தவரே. ஐயா கவிராசரின் வாரிசுகளை ஆம், கவி வாரிசுகள் உண்மைதானே, நாம் அல்லவா சொல்ல வேண்டும். வரவேற்று மகிழ்ந்தவரே, உமக்கு நன்றியினை உரைத்திடவா நெகிழ்ந்திடவா. பத்மபிரியா சகோதரிக்கு நன்றிகள். இக்குழுவில் இணைந்த அத்துணை புலவர்களின் பாக்களின் பெருமை. இரு குழுவாய் பிரிந்தாலும் 8 திக்கிலும் எதிரொலிக்கும் இசை பாடலின் வித்தையா. சொப்பனத்திலும் கேட்டிடாது அனுபவம் புதுமையா. தொட்டு மகிழ்ந்திடும் செந்தமிழ் அன்னை சூடிய தேன்மலர் கொத்தையா. கவிசாரலின் மழை துளியையா. ஆழ்கடலின் சிப்பியின் முத்தையா. கிட்டதற்கரிய சொத்தையா. வலம்புரி சங்கையா. பண்ணோடு இயைந்து பாடல் இயற்றிய நூதனம். எண்ண பூக்களின் எழுத்து தோரணம். கவியரங்க தமிழுக்கு அதுவே சீதனம். அத்துணை புலவர்களின் ஒவ்வொரு வரியும் கவிதையல்ல, காவியமே. கிண்ணம் நிரம்பிய போதையிலே கவிஞர்கள் கிறுக்கியதெல்லாம் நல் ஓவியமே. ஒவ்வொரு சொற்களையும் அழகாய் செதுக்கி உயிரோட்டம் தந்தவர்களே. சப்தங்கள் அரங்கேறும் ஆதிபகவன் சபைகளில் கவிஞர்களின் சந்தங்கள் கேட்டு மகிழ்ந்தேன். கரும்புச்சாராய் தித்திக்கும் செந்தமிழ் சுவைக்கு பருகிட நாவும் இனித்ததே. சலிப்புற்ற செவிகளும் சங்கீதம் கேட்டதே. கவிபாடிய அழகினை கருவிழி கண்டு ரசித்ததே. ஒவ்வொரு வரிகளும் இதயத்தில் பதிந்ததே. எப்பொருளாயினும் மெய்ப்பொருள் காண்பது போல இலக்கியத்திலே துய்த்தேன். கவிதைகள் அரங்கேறிய சபை விழாக்கோலம் பூண்டன. சீனியர் சிட்டிசன்கள், காப்பிய சுடர், மேடை பேச்சாளர்கள், மேருமந்திர புராண நாயகர், சனிவார கேள்வி பதில் நாயகி, அகலூர் பேரழகி, புலவர் மகள், ஆசானின் சவாலுக்கு 2 அல்லது 3 நிமிடங்களில் பதில் கொடுப்பவர், ஆசானின் வலக்கையாய் இருப்பவர், நண்பர், துள்ளிடும் மான் குட்டிகள், மேலும் பல பேர் நிறைந்திடும் இந்த ஆதிபகவன் குழு 1000 ஆண்டுகளை கடந்திட வேண்டும். ஒவ்வொரு ராஜாக்களின் வரிகளோ ரோஜா பூவையா. ஒவ்வொன்றாய் சேர்த்து நன்றி மாலை இட்டேன் ஐயா. பாசமாய் வீசிய ஒவ்வொரு ராசாத்திகளின் வரிகளோ மல்லிப்பூவையா. ஒவ்வொரு ராசாத்திகளின் வரிகளும் மல்லிப்பூவையா. மனத்த பூவினை கோர்த்து நன்றியினை சூட்டினேன் ஐயா. சீனியர் சிட்டிசனாய் இருப்பவர் இருவர் இக்குழுவில் கண்டேன் ஐயா. வணக்கம் சொல்லி பணிகிறேன் ஐயா. இவ்விரு நாயகர்களும் இரும்பு தூண்களாய் ஆதிபகவன் குழுவில் கம்பீரமாய் நிற்பவரே. ஆற்றின் ஊற்றையா. உமது கவியின் கற்பனைக்கு எல்லை ஏதையா. இளநீர் சுவையையா இளமையின் எழுத்தையா. வயதினிலே முதியவரே எழுத்து இலக்கணத்தின் இளமை ஊஞ்சல் ஐயா. அவர் எழுத்துக்கு நாங்கள் அடிமை ஐயா. உமது கவியை கிள்ளி நுகர்ந்தாலே மறிக்கொழுந்தாய் குழுவெல்லாம் மனம் வீசுதையா. இனி ஒவ்வொரு கவிஞர்களின் வரிகளை பார்க்கலாம். என் கனவில் ஒரு நாள் என்ற தலைப்பில் புலவர் கவிமணி ஐயா அவர்கள் அருகனின் சமவசரணத்தை பற்றியும், மான்களின் கூட்டம், மயில்களின் ஆட்டம் எல்லாமே கைகூப்பி வணங்கின. 1000 இதழ் கொண்ட தாமிர மீதினிலே மகாவீர் அமர்ந்திருப்பதை நானும் கண்டு வணங்கினேன். அறவுரை மண்டபத்தில் நானும் அமர்ந்திருந்தேன். சமோசரணத்தை பற்றி கூறினார். கனவுகள் கலைந்தது காட்சிகள் நிலையானது. அற்புதமான வரிகள். புலவர் ரவி அவர்கள் அதிசய கனவில் ஒன்று கண்டேன். பொதிகை சாரலில் நடந்தது போல் ஒரு கனவு. சிந்தை குளிர வந்தனை செய்யும் அருகபிரானின் கோயில் சோலை அருகாவூரில் தொடர்வண்டி கனவில் வந்தது. பிறந்த மண்ணை பற்றி அழகாக கூறினார். மிகவும் அற்புதமாக இருந்தது. கவிஞர் சந்தனா அவர்கள் இயற்கை அன்னையை பற்றி காலத்தின் மகளாய், மென்மையின் ஒளியாய், சூரியனின் கதிர்களும் சந்திரனின் ஒளியும், மூவுலகின் ரகசிய கீதம் அற்புதம் ஐயா என்று கூறினார்.
கவிஞர் ஸ்ரீ வர்தினி அவர்கள் அழகிய உலகில் ஒரு நாள் அகிம்சை பற்றியும் நேசமாய் பார்க்கும் எவரும் யாவருக்கும் அஞ்ச தேவையில்லை, எவரும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, நட்சத்திரத்தின் மடியில் நிலவின் ஒளியில் ஒரு நாள் என்று கனவு. அற்புதமான வரிகள் சொன்னார்கள். புலவர் வித்யாராஜா அவர்கள் நாட்டின் பிரதமர் நான், அற்புதமான கனவு, யாராலும் மறக்க முடியாது. வித்யா என்னும் நான் உறுதிமொழி ஏற்றிட மது மாமிசம் வேண்டாம், முதல் கையொப்பம் இட வேண்டும், அகிம்சையை பரப்பிட வேண்டும், வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, தன்னையே பிரதமராக மாற்றி. ஆகா, என்ன ஒரு அற்புதமான கனவு, அருமையாக இருந்தது. புலவர் சுபத்ரா அவர்கள் அதிகாலை கனவு நனவாகும் அது, ஆலயமாய் மாறிடும் என் இல்லம், நாவினிக்கும் பாடல்கள் கைவொலித்து நிற்குமே, அருகனை பற்றியும் தேவியை பற்றியும் சொந்த பந்தம் வந்து சேரும் சொர்க்கமாகும் வீடும், சொந்தங்களை பற்றியும் அழகாகவும் சொந்தங்களை ஒருவரை கூட விடாது அழகாக எடுத்துரைத்தார். அற்புதம். அனுபவம் புதுமை தலைப்பில் கவிஞர்களை பற்றி புலவர் கீதா பிரபு அவர்கள் திருமணமும் குழந்தை பற்றி, அப்பா ஆசையாய் வந்தார், பெண்ணுக்கு தேவை சுதந்திரம்தான், அதற்கு தேவையா தாலி, ஐவர் குழுக்கு பதிலாக திருமணமே மேல் என்று சொன்னார், மாதங்கள் ஒவ்வொன்றும் மத்தாப்பு, உலகத்தில் தாயாகும் அனுபவமே அதுவே உச்சமாகும் என்று அழகாக எடுத்துரைத்தார். அற்புதமாக இருந்தது. புலவர் காப்பிய சுடர் பத்மராஜ் அவர்கள் அன்னையவள் தாலாட்டை பற்றியும், வாழ்க்கையின் அனுபவம் எதிர்நீச்சல் அடித்திடும், இளம் மலர் நினைவுடன் இராணுவத்தில் சேர்ந்திட்டேன், பொருள் சேர்க்க பிறந்த நாட்டை பிரிந்தேனே என்ற அனுபவம் எத்தனையோ அத்தனையும் சத்தியமே என்று அழகாக எடுத்துரைத்தார். புலவர் கீர்த்தனா அவர்கள் அனுபவம் புதுமை விரும்பிய படிப்பு பற்றி, விடுதி சென்றேன், பள்ளி தோழியும் கல்லூரியில் இரவின் கையை பிடித்து கவி எழுதி சென்றேன், கல்லூரி பற்றியும், விடுமுறைக்கு காத்திருப்பது வீடு மட்டுமல்ல அழுக்கின் துணிகளும். அற்புதமாக இருந்தது. புலவர் ஜினவாணி பாகுபலி அவர்கள் தந்தையின் தாய்மை பற்றி, தாய்மையின் அன்போ மலரின் வாசம், தந்தையின் வாசம் மண் வாசம், நான் அழ காரணம் அவர் வழி வந்ததே, கோபத்தில் வார்த்தைகள் கொப்பளித்தாலும் கோல் கொண்டு அடிப்பதில்லை, பெண்களுக்கு முதல் நாயகன் அப்பாதானே, அன்பளிப்பது தாயையும் மிஞ்சுவார், அப்பாவை பற்றி மிக நெகிழ்ச்சியாக கூறினார். அற்புதமாக இருந்தது. புலவர் தேரா அவர்கள் கோடை காலமெல்லாம் வாடங்களை தாண்டி சிலம்பாட்டத்தை சிறப்பாக கற்று தன் பயம் போக்குமாறும், தாவணிகள் கடந்து மின்சார கனவுகள் என்றும், கரம் பிடித்த நாளன்றுதான் அவள் என் காலில் விழுந்தாள், தினமும் புடவை கட்டும் ஃபிளிட் எடுத்து ஆர்த்தோ டாக்டரிடம் நான் சென்றது அனுபவம் புதுமை என்று மிகவும் நகைச்சுவையாக சிறப்பாக எடுத்துரைத்தார். புலவர் ஜே அவர்கள் என் மகள் வயதில் நான் அனுபவத்தை பற்றி சேமித்து வைத்த 4 ரூபாவை நான் அடைந்த தோரணை, அதாவது 4 கோடி சேர்த்து வைத்தது போல் நான் நடந்து வந்தேன். பலகையில் வீட்டுப்பாடம் அழகாக நான் எழுதி அது அழியாமல் நான் பட்ட பாடு அப்பப்பா என்றும், விளையாடி கழித்திருப்போம், விழிமூடி நன்றாக உறங்குவோம் என்றும் இளமை வயதின் அனுபவத்தை பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார்கள். அற்புதமாக இருந்தது. மங்கள வாழ்த்தை. அனைத்து புலவர்களும் அற்புதமாக தனது கவிதை அனுபவத்தை அழகாக எடுத்துரைத்தார்கள். மங்கள வாழ்த்து பாடிட வரும் அன்பு செல்வி யாழினிக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டுள்ளேன். இக்குழுவில் இணைந்த பெருமக்களே, கவி பாடிய அழகினை அழகாய் ரசித்திட்ட கண்களுக்கும் செவிகளுக்கும் முதிர்த்த கவி பூக்களை ஒன்று சேர்த்து நன்றியினை சொல்லிடவா, நல்பாகியம் பெற்றிடவா. அனைவருக்கும் நன்றி. சமயக் தர்ஷனம். ஜெய் ஜினேந்திரா. மகிழ்ச்சி மேடம், ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு நன்றியுரை, நெகிழ்வான ஒரு நன்றியுரை சொன்னீங்க. பொதுவாக கவியரங்கத்தில் மாணவர்கள் கவியரங்க தலைவருக்கு ஒரு வணக்கம் அப்படின்வாங்க, ரொம்ப சட்டிலாக இருக்கும்.
ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக போட்டிருந்தீங்க. புலவர்களுக்கு புலவர், இவர் எழுதாத பா வகைகள் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்கீங்க. இதை யாருமே எந்த மாணவர்களுமே அந்த அளவுக்கு சொன்னதில்ல. ஆனால் கவியரங்க தலைவருக்கு ஒரு வணக்கம்னு நம்ம புலவர்களுக்கு அவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியாது. ஏன்னா நான் வகுப்பில் எங்கேயுமே நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொன்னிக்கிட்டதே இல்லை. அதை நம்ம ஜெனபாரதி மேடம் வந்து சொல்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கண்ணுகளா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை. அப்பப்போ நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.